கம்பீரமோட இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களே, உங்களுக்காகத்தான் இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஒரு தெளிவான ஒரு கால் வரப்போகிறது. மேபி ஒண்ணு காலா வரலாம், இல்ல ஆளா கூட வரலாம். நேர்லயே கூட உங்களுக்கு இந்த காலகட்டம் சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நெறையா இருக்குது. ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு உறவோ உங்கள தேடி வராங்க. இந்த விஷயத்த இந்த நேரத்தில, இந்த சிச்சுவேஷன்ல இத நம்ம எடுத்துக்கலாமா? இந்த மனநிலையிலிருந்து தெளிவு பெறுவதற்கு இந்த பரிகாரத்த எழுதிக்கோங்க. இந்த பரிகாரம் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். வாழ்க வளமுடன். நான் உங்க அஸ்ட்ராலஜர் ஹீலர் கோபி சரவணன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. அது ஃபோன் காலா இருக்கலாம், வாட்ஸ்அப் காலா இருக்கலாம், வாட்ஸ்அப்ல மெசேஜா இருக்கலாம், நார்மல் மெசேஜா இருக்கலாம். சில சமயங்கள்ல நேர்ல வந்து கூட உங்கள கூப்பிடுற மாரி கூட இருக்கலாம். உங்க நண்பர்கள் யாரோ ஒருத்தவங்க வந்து கூப்பிடுற மாரி இருக்கலாம். இது ஒரு ஒரு ராசிக்கும், ஒருத்தருக்குமே அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கலாம். சாதகமாக இருந்தால் அதை எப்படி கிராப் பண்ணிக்கிறது? அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அதை எப்படி பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போறது? சப்போஸ் பாதகமாக இருந்தால் அதுலேருந்து எப்படி வெளியில வர்றது? சிலருக்கு எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு ஓகே. அந்த எச்சரிக்கை பாருங்க, அந்த எச்சரிக்கையாக இருந்தால் அந்த பாதிப்புலேருந்து எப்படி வர்றது? அதற்கெல்லாமே தனித்தனி பரிகாரங்கள் இருக்கு. ஒரு ஒரு ராசிக்குமே தனித்தனியான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, அதற்கான பரிகாரங்களும் தெரிஞ்சுக்கிட்டு, அதை பயன்படுத்தும்போது நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான எல்லாமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த அழைப்பு உங்களுக்கு செல்வத்தை கொண்டு சேர்க்கக்கூடியதாக, ஏற்கனவே சொத்து வர வேண்டியது, யாருக்கே கொடுத்த பணம் வர வேண்டியது, இந்த மாதிரி சேரக்கூடியதாக இருக்கலாம். சிலருக்கு வேலைவாய்ப்பாக இருக்கலாம். தேடிட்டு இருக்கீங்க, வேலை தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கணும். அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அப்கிரேட் பண்ணுறதுக்கு, அதே ஆஃபீஸில் ஜாப் போஸ்டிங், அடுத்த பொசிஷன் மாறுவதற்கான வேலைவாய்ப்பாக கூட இருக்கலாம். சிலருக்கு வேறு இடத்துல கம்பெனிலேருந்து கூட வேலைவாய்ப்பாக வரலாம். எப்படியானா வரலாங்க. சில பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸுக்கு சில புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தேடி வரலாம். அடுத்த லெவல் கொண்டு போகிறதுக்கு, அடுத்த பிரான்ச் ஓப்பன் பண்ணுறதுக்கு, இருக்கிற விஷயத்தை இன்னும் டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு. சிலருக்கு பொண்ணு பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க, மாப்பிள்ளை பார்க்கலாம் தேடிட்டு இருப்பீங்க. அந்த அழைப்பாக கூட இருக்கலாம். நீங்கள் பொண்ணு பார்த்துட்டு போயிருப்பாங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிருப்பாங்க. இது ஆடி மாதம் தானே, ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு கூட உங்களுக்கு அந்த அழைப்பு வரும். ஆடி மாதம் முன்னாடி பார்த்துட்டு போயிருப்பாங்க. பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு கால் பண்ணி ஓகேங்க, நான் கல்யாணத்துக்கு ஓகேங்க பண்ணிட்டாங்க, எங்கள் பொண்ணு ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் பையன் ஒத்துக்கிட்டாங்க, அந்த மாதிரி அழைப்பாக கூட இருக்கலாம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு நல்ல அழைப்பாகவும் இருக்கலாம். அதனால எந்த காலையும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஒரு மாதிரியான அழைப்பு இருக்குது. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குது. இந்த பதிவை முழுசா பாருங்க. உங்களுக்கான பதிவு தான் இது. வாங்க ஒரு ஒரு ராசியை பார்க்கலாம். கம்பீரமோட இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களே, உங்களுக்காகத்தான் இந்த ஆகஸ்ட் 30க்குள்ள ஒரு தெளிவான ஒரு கால் வரப்போகிறது. மேபி ஒன்று காலா வரலாம், இல்லை ஆளா கூட வரலாம். நேர்லேயே கூட உங்களுக்கு சந்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, நீங்கள் புதுசாக காலேஜ் ஜாயின் பண்ணுறீங்க, அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஏதோ ஒரு ஃப்ரெண்டு உங்களுக்கு அமையலாம், யாரோ ஒருத்தர் செலக்ட் பண்ணி அமையலாம். சரிங்களா? நான் காலேஜெல்லாம் முடிச்சிட்டேங்க, வேலைக்கு போகிறேங்க. நீங்கள் வேலைக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க, புதுசாக ஒருத்தங்க அமையலாம். வேலைக்கெல்லாம் ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு தாங்க இருக்கிறேன், அதே ஆஃபீஸ் தாங்க இருக்கிறேன், புதுசாக யாரோ ஒருத்தங்க ஜாயின் பண்ணலாம். ஏற்கனவே காலேஜில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அங்கே புதுசாக ஒருத்தர் யாராவது ஜாயின் பண்ணலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக ஒரு பார்ட்னர்ஷிப்க்கு தேடி கூட ஒருத்தவங்க கிட்ட வரலாம். யாரோ ஒருத்தங்க மேபி சம்டைம்ஸ் யாரோ ஒருத்தங்க சும்மா அன்னோன் நம்பர் ஒரு கால், அன்னோன் நம்பர் அப்படின்னா ராங் காலாக கூட இருக்கலாம். அவங்க உங்கள்கிட்ட திடீர்னு கால் பண்ணுவாங்க, நீங்கள் பேசுவீங்க, நான்லாம் அந்த மாதிரி இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ராங் காலில் கட் பண்ணி திரும்ப பேசுவாங்க. உங்கள் வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்கே, நீங்கள் யாருன்னு கேட்பாங்க, நீங்கள் டீட்டெயில் சொல்லி இந்த மாதிரியும் அமையலாம். இந்த காலகட்டம் சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இது மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு உறவோ உங்களை தேடி வராங்க. இந்த விஷயத்தை இந்த நேரத்தில், இந்த சிச்சுவேஷனில், அதுவும் ஆகஸ்ட் 30க்குள்ள இதை நம்ம எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிறது உங்களுக்கு மிகவும் சிறப்பு. ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் எடுத்துக்கலாம். இருந்தாலும் ஒரு தடவை ஒரு சின்ன பரிசீலனை பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளே நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட சிச்சுவேஷன் உங்களுக்கு தெளிவாக தெரியும். என்னோடய சிச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்குது, இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஒரு பரிசீலனை பண்ணுங்கள். சரி, இப்போ அந்த ஒரு மனநிலை இருக்குது பாருங்கள், எடுத்துக்கலாமா வேண்டாமா, சரியா தப்பா, இந்த மனநிலை இருக்குது பாருங்கள். இந்த மனநிலையிலிருந்து தெளிவு பெறுவதற்கு இந்த பரிகாரத்தை எழுதிக்கோங்க. இந்த பரிகாரம் நீங்கள் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரிங்களா? 5 வெத்தலை கருப்பு வெத்தலை வாங்கிக்கோங்க. அந்த 5 கருப்பு வெத்தலை எடுத்துகிட்டு வாங்கிட்டு அந்த காம்பை கிள்ளிடுங்க. காம்பை கிள்ளிட்டு அந்த 5 வெத்தலையுமே 5 டைரெக்ஷனில் வைக்கணும். வச்சுட்டு நடுவில் ஒரு அகல் விளக்கு வைக்கணும். அகல் விளக்கு வச்சு அதில் நெய் தீபம் போட்டு, நெய் ஊற்றி, அதில் திரி போட்டு தீபம் ஏற்றி இது வெத்தலை தீபம்னு ஒரு அது வேறு இருக்குது. இதுக்காக செய்யுங்க. அதாவது உங்களுடைய மனசு தெளிவடைவதற்காக செய்யுங்க. இதை நீங்கள் பக்கத்தில் உடைய கோயிலையும் போய் செய்யலாம், வீட்டுக்குள்ளேயும் செய்யலாம்.
உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட பூஜை ரூம் தான் பூஜை ரூம்லேயே செய்யலாம். இது என்றைக்கு செய்யலான்னு கேட்டால், இந்த விளக்கு வெத்தலை தீபம் வந்து எப்போ நீங்கள் ஏற்றணும்னா காலையில் 4:30 to 6 மணிக்குள்ளே ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. அதனால தான் வீட்டுக்குள்ளே செய்கிறது. இல்லைங்க 6 மணிக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயில் திறந்துடுவாங்க, நாங்கள் கோயிலில் போய் விளக்கேற்றலாம், தாராளமாக கோயிலில் போய் விளக்கேற்றலாம். 6 மணிக்கு அதாவது 7 மணிக்குள்ளே செஞ்சிடணும் காலையில். கோயிலாக இருந்தால் காலைல 7 மணிக்குள்ளே செஞ்சிடணும். வீடாக இருந்தால் காலைல 6 மணிக்குள்ளே இந்த தீபம் ஏற்றிடணும். தீபம் ஏற்றிட்டு மனசார உட்காந்து ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு உறவு வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு கால் வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சிருக்கு. நான் இதை என்னோடய லைஃப் முன்னேற்றம் ப்ளஸ் அவங்களோட லைஃப் முன்னேறம், இந்த முன்னேற்றத்திற்கு நான் இதை அக்செப்ட் பண்ணிக்கலாமா, ஓகே சொல்லிடலாமா, ஃப்ரெண்டு தாங்க சரிங்களா, ஓகே சொல்லிடலாமா, அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் கூட வரலாம். நான் உங்கள்கிட்ட பார்ட்னராக சேர விரும்புகிறேன்னு கூட வரலாம். ஓகே சொல்லலாமன்றதை ஒரு தெளிவாக எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி மனசார உட்காருங்க. நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய தெளிவான முடிவு தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த நிலை கொண்டு போகிறதா இருக்கும். சரிங்களா? கரெக்டான முடிவு எடுப்போம், வாழ்க்கையில் சூப்பராக உயர்வோம். உங்களுக்கான தனிப்பட்ட பலன் பார்க்குறதுக்கு எனக்கு ஜாதகமே இல்லைங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க, டேட் ஆஃப் பர்த் கூட சரியாக தெரியல, இதுதானா அதுதானு கன்ஃபியூஸாக இருக்குது. சிலருக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டில் ஒன்று இருக்கும், ஜாதகம் இருக்காது, ஆனால் தனியாக ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, ஜாதகமே இல்லைனாலும் பரவாயில்ல, டேட் ஆஃப் பர்த்து தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கான பலன் பார்க்க முடியும். பிரசன்ன ஜோதிடம்னு சொல்லுவாங்க. பிரசன்னத்தில் ஜோதிடம் பார்த்து சொல்ல முடியும். உங்களுக்கு சரம் வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், சோழி போட்டும் பிரசனம் பார்க்க முடியும், பஞ்சபட்சி வச்சும் பிரசனம் பார்க்க முடியும், டேரட் கார்டு மூலியமாக ஒரு பிரசனம் பார்க்க முடியும், இல்லை ஆர்ஆர் ரீடிங் பற்றி உங்களுக்கு அதே பார்த்து சொல்ல முடியும். இந்த மாதிரி பல டெக்னிக்கில் நம்ம வந்து உங்களுக்கு பலன் சொல்ல முடியுங்க. இவ்வளோ நேரம் பார்த்ததெல்லாம் பொது பலன் தாங்க, பொது பரிகாரம் தான். உங்களுக்கான ப்ராப்ளத்துக்கான என்ன பரிகாரம் பண்ணணும், என்ன பண்ணால் சரியாகுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோடய கன்சல்டேஷன் வேணால் வீடியோவில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு அந்த சொல்லக்கூடிய பரிகாரம் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த நிலையை உயர்வதற்கான உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகிறதுக்கான எல்லா விஷயமும் இருக்குது. ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், இல்லை டைரெக்டாக வந்து பார்க்கணுனாலும் ஊரை பக்கம் சென்னையில் இருக்கிற நம்ம நேரில் வந்து பார்க்கலாம். கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க, எந்த நேரத்தில் எப்போ வந்து பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து பாருங்கள், அவர் ஃபோன் பண்ணி பேசுங்க. நிச்சயமாக உங்களுக்கான ப்ராப்ளம் சால்வ் ஆகி உங்களுடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி நீங்கள் அதில் வெளியில் வந்து வாழ்க்கை சிறப்பாக வாழ ஆரம்பிக்கலாம். வாழ்க வளமுடன்.